சேலரி கிரேட் பார்த்தீங்கன்னா 36,900 ஸ்டார்ட் பண்ணி 1,16,600 சுத்தமாக 72,705 ரூபா. ஸோ கண்டிப்பாக இந்த வர்ற பிஜிடிஆர்பி எழுதி போகிறவங்களுக்கு இதுதான் சேலரி. வெல்கம் டு தி இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 11th 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு மோட்டிவேஷ்னலாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்னா என்ன அப்படின்றத கவனிங்க. நீங்கள் 11th 12th டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் போகணும் அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அந்த இயருக்கான கட் ஆஃபில் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃபில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் பிஜி வித் பிஎட், அதாவது இப்போ பாட்டனின்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி, சரிங்களா? யூஜின்றது பிஎஸ்சி, பிஜின்றது எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா எம்ஏ வித் பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிஜி வித் பிஎட் முடிச்சவங்க டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்கிற அவசியம் இல்லைங்க. இங்கே டெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. யூஜிடிஆர்பி 10th இருக்க டீச்சராக போகணுன்னா தான் டெட் எழுதணும். ஓகே, டெட் எழுதுனதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பிஜி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் வந்துருச்சுன்னா நீங்கள் போஸ்டிங் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். இப்போ சேலரி என்ன அப்படின்றத பார்ப்போம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி போன தடவை லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ஸோ அதை காமிக்கிறேன். கவனிங்க, ஸோ இந்த பிஜி டீச்சர்ஸை வந்து லெவல் 18 அந்த கிரேடு, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு கிரேடு இருக்குது. ஸோ லெவல் 18 வரக்கூடிய பி கிரேட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிஜி டீச்சர்ஸ் தாங்க பி கிரேட். ஏ கிரேட் இருக்கு இல்லையா, கலெக்டர் ரேஞ்சுக்கு இருக்கிறது ஏ கிரேட், அதுக்கும் கீழே வரும்போது பி கிரேட். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டஸ்டட் சைனே போடலாங்க. ஸோ ஒரு அட்டஸ்டட் சைன் வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்தளவுக்குரிய ஆஃபீஸராக தான் வருவாங்க லெவல் 18 வரக்கூடிய இந்த பிஜி டீச்சர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பிஜி டீச்சராக போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், ப்ரொமோஷனில் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போவீங்க. ப்ரொமோஷனில் ஹெட் மாஸ்டர், அதுக்கப்புறம் டிஇஓ, அதுக்கப்புறம் சிஇஓ, அதுக்கப்புறம் ஜேடி. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகுறது லெவல் 18 இருக்கக்கூடிய ஆஃபீஸர். ஸோ இதோட சேலரி கிரேடு பார்த்தீங்கன்னா 36,900 ஸ்டார்ட் பண்ணி 1,16,600. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் 36,900. ஸோ அதுக்காக தான் காமிச்சேன். கவனிங்க, இப்போ சேலரிக்கு போகலாம். ஸோ இது நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா 7th பே கமிஷன், சரிங்களா? இப்போ நடைமுறையில் இருக்குது 7th பே கமிஷன். இன்றைக்கி என்ன டேட்டு? மார்ச் 29, 2025 இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு சேலரி என்ன அப்படின்னு பார்த்தா 7th பே கமிஷன் படி பேசிக் சொன்னேன் 36,900. ஸோ அங்கே பார்த்தோம்ல லெவல் 18க்கு 36,900. ஸோ நீங்கள் எந்த சேலரி பார்க்கணுன்னாலும் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கை எடுத்துக்கிறணும். அதில் இப்போ டிஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53%. இன்னைக்கு டேட் படி 53% டிஏ கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னா இந்த பேசிக்கில் 53% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதான் டிஏ, 19,557 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். கிரேடு 1லேருந்து கிரேடு 2 வரை பிரிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4,200 ரூபா யாருக்குன்னு பார்த்தா சென்னையில் ஒர்க் பண்ணிங்கன்னா 4,200 ரூபா. கார்பரேஷன், அதர் கார்பரேஷன், மதுரை, கோயம்புத்தூர் இப்படி இருக்கக்கூடிய அதர் கார்பரேஷன்ஸில் 2,600 ரூபா வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் கிடைக்குது. பொதுவாக எங்கேனாலும் 1,800 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லை. ஸோ அதனால் அந்த 1,800 ரூபா ஹவுஸ் ரெண்ட் எடுத்துக்கிறேன். மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்கள் சேலரி 58,557 ரூபா. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ இது அப்படியே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. இதில் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12% வரை பிடித்தம் போக, சரிங்களா? உங்களுக்கு அது அப்படியே லாஸ்ட்டாக வாங்க போகிற அமௌண்ட்டு தானே. ஸோ அதுவும் சேலரி தான். ஸோ பிடிச்சிட்டு 10 to 12னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா வரை இந்த அமௌண்ட்டில் பிடிச்சிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ இதுவுமே எங்கேனாலும் இதான் சேலரி. இப்போ சிட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட வரும்.
இதை விட 60,000 ரூபா 61,000 ரூபா வரும் சென்னையிலாம். மதுரையிலனா 60,000 ரூபாய்க்கு மேலே வரும். புரியுதுங்களா? இந்த இடத்த மட்டும் மாற்றிக்கோங்க. சிட்டியை பொறுத்தளவில் சிசிஏ அலவன்ஸ்னு சொல்லிட்டு சிசிஏன்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபாலேருந்து 800 ரூபா வர அந்த மாதிரிலாம் கிரெடிட் ஆகும். ஸோ இதுக்கு குறைஞ்சி இல்லை. புரியுதுங்களா? இதுக்கு மேலே தான் வாங்க போகிறீங்க. இடத்துக்கு பொறுத்தளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் சேலரி. இது எப்போ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இதே இயரில் இப்போ 2025 டிசம்பருக்கு போகும்போது இந்த டிஏ இருக்கு இல்லையா, இன்னும் 6% கூடும். இப்போ 53% இருக்குது, 59% மாறும். அப்போ டிஏ 59% மாறுச்சுன்னா இதில் 59% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எப்போ அப்படின்னா இந்த 2025 நவம்பருக்கு அப்புறமா. சரிங்களா? ஸோ வரக்கூடிய, ஏன்னா அப்போ தான் இந்த டிஆர்பி அட்டன் பண்ணாலே அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் போக போகிறீங்க. உங்களுக்கு சேலரி இவ்வளோ வரும். புரியுதுங்களா? சிட்டியாக இருந்தால் இதை விட கொஞ்சம் கூட வரும். நான் சொன்னேன் அதன்படி. ஸோ இது எல்லாமே எதன்படி பார்க்குறோம் அப்படின்னா 7th பே கமிஷன் படி பார்க்குறோங்க. ஸோ இதுவுமே முடிய போகுது. 2025 இதுவும் முடிய போகுது. 2026 ஜூனுக்கு அப்புறமா 8th பே கமிஷன் வந்துடும். சம்பள கமிட்டிங்க. சரிங்களா? 8th பே கமிஷன் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு போங்க எவ்வளோ வரும் அப்படின்னா 8th பே கமிஷன் 2026 ஜூனுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 26 கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்கில் 20 to 25% இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் கோரிக்கை. பேசிக் நான் சொன்னேன் 36,900 லெவல் 18 ஸ்டார்டிங் பேசிக் பேரண்ட்ஸில். ஸோ அந்த பேசிக் அமௌண்ட் எந்த அக்கௌண்ட் எந்த சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் அவங்க பேசிக் பேல 20 to 25% இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் கோரிக்கை. ஸோ மினிமமாக கண்டிப்பாக எப்பயுமே இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இடையில தான் வரப்போகுது. ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 20% வச்சா இந்த பேசிக்கில் 20% ஆல்ரெடி இப்போ இருக்கிறது 36,900, 20% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 44,280 ரூபா பேசிக்கே நமக்கு கிடைக்கும். அதில் டிஏ 59 தாங்க போட்டிருக்கேன், 59%. ஸோ இதில் டிஏ 59%ன்றப்ப 26,125 ரூபா கிடைக்கும். ஓகே. ஸோ எதுவுமே கூட்டிடும்ல, இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் 6% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இதை 59 எடுத்துக்கிறேன். 26,125 மிச்சது நான் எப்பயும் போல் மொத்தமாக 72,705 ரூபா. ஸோ கண்டிப்பாக இந்த வர்ற பிஜிடிஆர்பி எழுதி போகிறவங்களுக்கு இதுதான் சேலரி. கரெக்ட் தானே? அந்த டைம் வந்துடும்ல. ஓகே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பிஜி டீச்சர் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு சிட்டிலேயே. அதுவும் ரூரல் கிராமங்களில் போனால் 10,000 ரூபாய்க்கும் கீழே. லேடி ஸ்டாஃபாக இருந்தால் சிட்டிலே 12,000 ரூபா, ரூரல் போனால் 7,000 8,000 வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கே அந்த 1 லட்ச ரூபா, 1,20,000, சிட்டியாக இருந்தால் 1,80,000 வர ஒரு வருஷத்துக்கே வாங்கிட்டு இருக்கோம். அதை 2 மாதத்தில் நம்ம வாங்கிடலாம் கவர்மெண்ட்டில். ஸோ ப்ரைவேட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு அந்த டைம் பீரியடும் உங்களுக்கு தெரியும். ஒரு பிஜி ஸ்டாஃபாக இருந்தால் காலைல 8 மணிக்கெலாம் உள்ளே போகணும், ஈவினிங் 5:30க்கு மேலே ஆயிரும். ஸோ இவ்வளோ பிரச்சனையில் நம்ம அந்த சேலரி வாங்குகிறோம். ஓகே. அதே இது ஒரே ஒரு தடவை லைஃப்பில் கஷ்டப்பட போகிறோம். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக அது கஷ்டம். இது லைஃப்பில் ஒரே ஒரு டைம் பீரியடில் கஷ்டப்பட போகிறோம். கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதி படித்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுனா நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்க போகுது. ஸோ அதை தான் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே அவங்கள பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சேலரியை நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது இதை தான் பார்க்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வருதா, அப்போ இதை பார்க்கணும். அப்போ உங்களுக்கே மோட்டிவேஷன் ஆகும். ஏன்னா சம்பளத்துக்காக இல்லை, அதுக்காக தானே நம்ம படித்து அந்த போஸ்டிங்லாம் போகணும்னு நினைக்கிறோம். அது போக ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு படிக்கணும். ஓகே. பிஜி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே போன இயரில் கட் ஆஃபில் மார்க் எடுத்தாங்களே அவங்களே கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு முதல் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எங்கே விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எல்லாருக்குமே பிஜின்றது கஷ்டம்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா காலேஜ்லாம் முடிச்ச உடனே நம்ம படிக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ முடிச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் அந்த போகணுன்ற எண்ணமே நம்ம எடுத்து பார்க்குறோம். கரெக்ட் தானே? ஸோ எல்லாருக்குமே பிஜின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டம்தான். ஆனால் கரெக்டாக உட்காந்து படித்த எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைனாலும் செகண்ட் அட்டெம்ப்டில் கூட கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. 10 மாதம் 12 மாதம்லாம் அவசியம் இல்லை. 5 மாதத்தில்
சிலபஸை கரெக்டாக கவர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. நமக்கு இந்த பிளானர் படி நவம்பரில் தான் எக்ஸாம். இப்போ நம்ம மார்ச் முடியுது. இன்னும் 8 மாதம் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ 5 மாதத்தில் சிலபஸை முடித்தா கூட அங்கிட்டு 3 மாதம் சூப்பராக ரிவிஷன் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ போஸ்டிங்குமே நல்ல போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலையா, ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னா அடுத்த இயற்கான போஸ்டிங்கையும் சேர்த்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸோ உங்களால் எவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்க முடியுமோ தைரியமாக படிங்க. பிஜி படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிளானர் வந்துருச்சு. எக்ஸாம் கொஞ்சம் தள்ளியே வந்தாலும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா உங்களால் ரிவிஷன் பண்ணி நல்லா அடிக்க முடியும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக வேலையை விட்டுட்டு கூட உட்காந்து படிக்கணும். ஏன்னா இவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம் இல்லையா, ஸோ அவ்வளோ கஷ்டப்படணும். பட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 டைம் தான் இந்த கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகிடலாம். ஓகே, ரைட். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங் போயிடுவீங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.